ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். அனைவருக்கும் இனிய தலைப்பு 39வது தலைப்பு. தலைப்போட பெயர் பார்த்தீங்கன்னா யட்சனின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் யுதிஷ்டன். வேட்டைக்கு செல்கிறார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு தாகமும் களைப்பும் அடைகிறார்கள். அப்போது ஒரு அந்தணர் அவர்களிடம் ஓடி வந்து புற்கள் சிலவற்றை காய்வதற்காக உலர்த்தி இருந்ததாகவும் அந்த வழியாக வந்த ஒரு மானின் கொம்புகளின் புற்கள் சிக்கி ஓடிவிட்டதாகவும் கூறுகிறார்கள். தொடர்ந்து அந்தனர் பாண்டவர்களிடம், தயவு செய்து அந்த புனிதமான புற்களை எனக்காக திரும்ப கொண்டு வாருங்கள். நான் வழிபாடு செய்வதற்காக தடைப்பட நான் விரும்பவில்லை. நீங்கள் தீரம் மிகுந்த சத்திரியர்களாக தோன்றுகிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக எனக்கு உதவ வேண்டும் என்றாராம். யுதிஷ்டன் தேடிச் செல்லுமாறு பணிக்கிறார். அவர்கள் எங்கு தேடியும் மான் அகப்படவில்லை. ஏற்கனவே தாகமும் களைப்பும் அடைந்திருந்தவர்கள் மேலும் சோர்வடைகிறார்கள். கிடைக்குமா என்று பார்த்து வர நகுலனை அனுப்புகிறார். ஒரு குளத்தை சென்றடைகிறான் நகுலன். குளத்தில் இருந்த நீரை குடிக்க எத்தனிக்கையில் ஒரு குரல் இல்லாமல் தண்ணீரை குடிக்காதே என்கிறது. அதை புறக்கணித்து தண்ணீரை குடிக்கும் நகுலன் இறந்து விழுகிறான். நகுலன் திரும்பி வராததால் சகாதேவனை அனுப்பி பார்த்து தன் சகோதரனை தேடியபடி அந்த குளக்கரையை அடைகிறான். அப்போது ஒரு குரல், எனது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தண்ணீரை பருகாதே என்கிறது. சகாதேவன் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் என்றபடி தண்ணீரை பருகினான். உடனே இறந்து விழுகிறான். இருவருமே திரும்பாததால் தனது இளைய சகோதரர்கள் ஏதோ பீமனையும் அர்ஜுனனையும் அனுப்பி தேடுகிறார். அவர்களும் குளத்தை அடைகிறார்கள். குளத்தில் இருந்து தண்ணீரை குடிக்க அவர் தயாராகையில், என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த தண்ணீரை குடிக்காதீர்கள் என்கிறது. அர்ஜுனன், நீ யார்? முதலில் உன்னை வெளிப்படுத்து என்கிறான். பீமன், விடு அர்ஜுனா. தண்ணீரை பருகுகிறார்கள். இறந்து விழுகிறார்கள். பீமனும் அர்ஜுனனும் கூட திரும்பவில்லை என்பதால் யுதிஷ்டன் தானே அனைவரையும் தேடி புறப்படுகிறார். தன் சகோதரர்களை இறந்து கிடப்பதை பார்க்கிறார். அந்த குளத்தை பார்த்து, தண்ணீரை நீதான் இதற்கெல்லாம் காரணமா? என் சகோதரர்களின் உயிர்களை அப்போது ஒரு குரல், நீ என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த தண்ணீரை அருந்தாதே என ஒலிக்கிறது. நீ யார்? நீ எங்கே இருக்கிறாய்? முதலில் உன்னை வெளிப்படுத்து. யுதிஷ்டனிடம் வந்து, இந்த குளம் எனக்கு சொந்தமானது. எனது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் உனது சகோதரர்கள் இந்த குளத்து நீரை பருகினார்கள். எனவே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டது. எனக்கு சொந்தம் இல்லாத எதையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை. உனது கேள்விகளை கேள். என்னால் முடிந்த அளவுக்கு. கேள்வி, இந்த மண்ணை விட எது மிக முக்கியமானது? யுதிஷ்டனுடைய பதில், ஈன்றெடுத்த தாய். கேள்வி, பதில், ஒருவரின் தந்தை. கேள்வி, காற்றை விட வேகமானது எது? மனம். கேள்வி, புள்ளின் நிலைகளை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பது? கேள்வி, தர்மத்தின் உயர்ந்தபட்ச சரணாலயம் எது? யுதிஷ்டனின் பதில், சுதந்திர பாங்கு. கேள்வி, புகையின் உயர்ந்தபட்ச சரணாலயம்? உண்மை. கேள்வி, மற்ற அனைத்தையும் விட போற்றப்பட வேண்டியது எது? யுதிஷ்டன் கூறியது திறமை. கேள்வி, மிக மதிப்பான சொத்து அறிவு. மட்டற்ற மகிழ்ச்சி தருவது போதுமென்ற மனம்.
உயர்ந்தபட்ச தர்மம் என்பது உயிருள்ள எவற்றையும் காயப்படுத்தாதிருப்பது. கட்டுப்படுத்தப்பட ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமெனில் எதை கைவிட வேண்டும்? பெருமை. எதை கைவிட்டால் ஒரு மனிதன் செல்வந்தன் ஆவான்? ஆசை. வருந்தாமல் விட்டொழிக்கப்பட விட்டுக் கொடுக்க வேண்டியது பேராசை. எது பாதையை உருவாக்கிறது? நல்லவர்களே பாதையை ஏற்படுத்துகிறார்கள். உண்மையில் அவர்களே வழியாக இருக்கிறார்கள். பக்திக்குரியவராக இருப்பவர். உண்மையான கட்டுப்பாடு என்பது மனதால் ஏற்படுத்தப்படுவது. உண்மையான மன்னிப்பு என்பது யாரோ ஒருவரால் பகைமையை சகித்துக் கொள்ள முடிகிறது. உண்மையான அறிவு எது? கடவுள் பற்றிய அறிவு. அமைதி என்றால் இதயம் நிச்சலனம் அடைவது. கருணை என்றால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க ஒருவர் இதயம். கண்ணுக்கு தெரியாத எதிரி கோபம். தீராத நோய் பேராசை. நேர்மையான மனிதன் என்றால் உயிர் வாழும். நேர்மையற்றவர் யார்? கருணையே இல்லாதவன். அறியாமை என்பது தன் தர்மத்தை அறியாதிருப்பது. பெருமை என்பது வாழ்க்கை தன்னால் தான். சோகம் என்பது அறியாமை மட்டுமே. எப்போது ஒரு மனிதன் பொறுமைசாலி ஆகிறான்? தன் புலன்களை மட்டுப்படுத்தும் போது. உண்மையான தூய்மை என்பது உயிர்களையும் காப்பது. துரோக குணம் என்பது மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல். ஒரு மனிதன் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்? ஏற்றுக்கொள்ளும்படி பகுத்தறிவோடு செயல்பட்டு. மேலுலகில் நீ எப்படி ஆனந்தத்தை அடைவாய்? இப்போது நீதி நெறியோடு வாழ்ந்து. இந்த உலகிலேயே ஆச்சரியகரமானது எது? மனித வாழ்வு நிலையற்றது என்றாலும் எல்லோருமே தாங்கள் ஏதோ இங்கே நிரந்தரமானவர்கள் என்பது போல நினைத்து. மனிதன் என்பவன் யார்? ஒருவரின் நற்செயல்களை பற்றிய நல்வார்த்தைகள் சொர்க்கத்தை அடைந்த பிறகு அங்கிருந்து உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. அந்த வார்த்தை நிலைத்திருக்கும் வரை சொந்தமான சொத்துக்களும் யாரிடம் இருக்கிறது யுதிஷ்டா? இன்பம், துன்பம், அதிர்ஷ்டம், துரதிருஷ்டம், கடந்த காலம், எதிர்காலம் என எல்லாவற்றையும் யுதிஷ்டன் யசன் யுதிஷ்டா, இந்த உலகிலேயே நீதான் மேதமை நிறைந்தவன். நேர்மையான உணவு விரும்புகிறேன். உன் சகோதரர்களில் யாராவது ஒருவை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன். உனக்கு யார் உயிரோடு வேண்டும் என்கிறானாம் யசன். யுதிஷ்டன் சற்று என்றானாம். யசன், என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய். மற்ற அனைவரையும் விட பீமனே உனக்கு மிகவும் பிரியமானவன் என்றும் எனக்கு தெரியும். அடுத்து வரப்போகும் போரை இருந்தாலும் அனைவரிலும் நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டும் என நீ எப்படி தேர்ந்தெடுத்தாய்? யுதிஷ்டன், எனக்கு 2 அன்னையர்கள் இருக்கிறார்கள். நான் உயிரோடு இருக்கிறேன். அதே விதமாக மாதிரியின் மகன் ஒருவனும் நிச்சயமாக உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? யசன், ஆஹா, நீ ஒரு அற்புதம். இனி நான் எக்காலத்திலும் சந்திக்கப் போவதில்லை. நகுலனின் உயிரை மட்டுமல்ல, உன் சகோதரர்கள் அனைவரையும் நான் உயிர்ப்பித்து தருகிறேன். சகோதரர்கள் அனைவருக்கும் வேறு யாரும் அல்ல, யுதிஷ்டனின் தந்தையான தர்மர் தான் அது. யசனுடனான் யுதிஷ்டனின் சந்திப்பில் முக்கியமான அம்சம் இதுதான். தன் சகோதரர்களை பணையமைக்கும் சூழல் வந்த போது யுதிஷ்டன் முதலில் நகுலன் சகாதேவனை பணையமாக வைத்தான். அவனது சிற்றன்னையின் பிள்ளைகளை இழப்பதற்கு தயாராக இருந்தது. இப்போது கானக வாழ்க்கைக்கு பிறகு இந்த ஞானம் அவனுக்குள் மலர்ந்திருந்தது. தன் சகோதரர்களில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலை. இந்த சம்பவம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், கானக வாழ்க்கையில் பாண்டவர்கள்
எந்த விதமாக மாற்றமடைந்து இருக்கிறார்கள் என்பதுதான். இந்த 12 வருடங்களும் அவர்களுக்கு ஒரு மனிதர்களாக உருமாற்றி இருந்தது. பிற்காலத்தில் இன்னும் சிறப்பான அரசர்களாக ஆட்சி செலுத்த தயார்படுத்துவதற்காக கிருஷ்ணன் நடத்திய லீலைதான் இது. 39வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம 40வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் டெய்லி ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா கூட போதும் மக்களே. உங்களுடைய ஆதரவு எட்டி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் மக்களே நாங்க இன்னும் நிறைய கடவுள் பத்தி சொல்லலாம்னு இருக்கோம். இனிமேல் ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஆன்மீக வழியா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதை பொறுத்தும் நீங்க கமெண்ட்ஸ் பண்றதை பொறுத்தும் தான் மக்களை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும். உங்களாலதான் நாங்க இருக்கோம். அதனால எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் அதை வச்சு நல்ல ஒரு விஷயத்துக்காக கதை போட்டுட்டே தான் இருப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. நாளை பார்க்கலாம் மக்களே. Pandavas, search for honor.